ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு தமிழ்நாடே பெரிய விதமா பேசிட்டு இருக்கோம் அப்டின்னா, அமைச்சர் பிரபு அவர்கள் பத்தி தான். டெய்லி ஏதாவது அப்டேட் குடுப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எங்கெங்க என்னென்ன நடக்குது? இத்தன நாள் வந்து வெளிச்சத்துக்கு வராத விஷயங்கள்லாம் வருது. அப்டின்றப்ப நம்ம கூர்ந்து கவனிக்கிறதா இருக்கு. ஸோ என்ன அப்டின்னா, அவரு வந்து அ எங்கெல்லாம் சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருந்த கல்குவாரிகள் வந்து லைசென்ஸ கேன்சல் பண்றதாகட்டும், அப்புறம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதாகட்டும், அப்புறம் நைட்டு ரெய்டு போறது, இரவு பகல் பாராம ஒர்க் பண்றாரு. அதிகாலையில போய் சில விஷயங்கள் பார்க்குறாரு. செக் போஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லாரி எல்லாம் போகும்ல பார்டர் தாண்டி கேரளா, தமிழ்நாடு அப்டின்றப்ப, சரியான முறையில தான் அந்த வெயிட் வந்து ஏத்தியிருக்காங்களா லாரில. என்ன மாரியெல்லாம் முறைப்படுத்துறாங்க அப்டின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தமிழ்நாட்டு சார்பா நம்ம பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிறணும். அ என்ன விஷயம் அப்டின்னா, இதுவரைக்கும் தென்காசி, விருதுநகர் போன்ற இடத்துல வந்து பயங்கரமான ஒரு தேடுதல் வேட்டையில வந்து அவரு இறங்கியிருக்காரு அப்டின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு தென்காசிய பத்தி நம்ம பாத்துரலாம். ஃபர்ஸ்ட்டு தென்காசில வந்து கல்குவாரிகள்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மொத்தம் வந்து தென்காசில 54 கல்குவாரிகள் இருக்கு. அத வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் மூலியமா ஒரு 3 குழுவா அமைச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் கல்குவாரி இருக்கு, என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்டின்ற தகவல வந்து சேகரிச்சு வந்து தருமாறு அவரு சொல்லியிருந்தாரு. அதே மாரியே துரிதமா வந்து சில விஷயங்களும் நடந்துச்சு. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, எத்தன கல்குவாரிகள் இருக்குது, லைசென்ஸ் வாங்காம எத்தன கல்குவாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்டின்ற மாரி கணக்கெடுத்த விதத்துல, ஃபர்ஸ்ட்டு தென்காசில தான் அவரோட அதிரடி வேட்டையே வந்து தொடங்குச்சு. தென்காசில பார்த்தீங்க அப்டின்னா, மொத்தமா 54 கல்குவாரிகள் இருக்கு. இந்த 54 கல்குவாரிகளுக்கும் என்ன பண்ணாரு அப்டின்னா, தென்காசில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்ன அப்டின்னா 3 குழுக்களா வந்து பிரிஞ்சு, அத வந்து அந்த கல்குவாரிகள்லாம் எப்படி செயல்படுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு ஒரு விளக்கம் குடுக்கணும் அப்டின்ற மாரி ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதே மாரியே வந்து அவங்களும் குடுத்திருந்தாங்க. மக்கள் மத்தியில இருந்து சில விஷயங்கள் வந்து சேகரிக்கப்பட்டது. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 18 கல்குவாரிகள் வந்து லைசென்ஸ் வந்து இல்லாம வொர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அத வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாரு நம்ம அமைச்சர் அவர்கள். இதுல என்ன மாரி விஷயத்த முன்னெடுத்து வந்து இந்த லைசென்ஸ வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க அப்டின்னு நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா பார்க்கப்படுற 3 விஷயங்கள் என்ன அப்டின்றது பார்க்கலாம். ஒண்ணு வந்து அனுமதி அளவை மீறி கல்வெட்டுதல். இன்னொன்னு மைனிங் பவுண்டரி மீறல். இன்னொன்னு விதிமுறை மீறல். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள வச்சு லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது தென்காசி. அடுத்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில வந்து ஒரு 2 கல்குவாரிய வந்து அவரு கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் விருதுநகர்ல அவரோட வேட்டைய வந்து தொடங்குனாரு. அது கொஞ்சம் வித்தியாசமான வேட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்துல மொத்தம் 76 கல்குவாரி இருக்கு. அது பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரோன் சர்வே பண்ணி அத வந்து சர்ச் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து கல்குவாரி இருக்கு. அதாவது மேலருந்து பார்க்குறப்ப அதோட சர்வே வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்டின்றனால, சர்வே ட்ரோன் சர்வே வச்சு அந்த விஷயத்த வந்து பண்ணியிருந்தாரு அவரு. இந்த 76 கல்குவாரில 23 கல்குவாரிகளோட லைசென்ஸ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தென்காசிலயாவது தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாரு. விருதுநகர்ல இயங்கிக் கொண்டிருந்த கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த லைசென்ஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அ ஸோ பல விதமான அதிரடி நடவடிக்கை இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாவே வரல அவரு. இதுலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவ்ளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. நமக்கு வந்து தெரியப்படுத்த நம்ம இத்தன நாள் வந்து இவ்ளோ கல்குவாரி ஒர்க் ஆகுதா அப்டின்ற விஷயமே நமக்கு இப்ப தான் தெரியும். அதுவும் லைசென்ஸே இல்லாம கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆன கல்குவாரி எல்லாம் இருக்கு. லைசென்ஸே வாங்காம எ எக்ஸ்பிரே ஆயி 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த கல்குவாரி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்டின்ற தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுன நம்ம அமைச்சர் பிரபு அவர்களுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றிய நம்ம தெரிவிக்கணும். ஏன் அப்டின்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய காசு, நம்ம இப்ப வந்து இவ்ளோ லட்சம் கடன்ல இருக்கோம் அப்டின்னா, இதெல்லாம் மெயினான ரீசன். இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்டின்னாலே ஒரு தமிழ்நாட வந்து ஒரு தரமான ஒரு தமிழகமா மாத்த முடியும் அப்டின்றதுக்கு, இன்னைக்கு முன் உதாரணமா செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதுவரைக்கும் மொத்தம் 43 கல்குவாரிகள் மீது அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா வெளில வராட்டியும், நமக்கு மீடியா மூலியமா தெரியிற தகவல் 43 கல்குவாரிகள் மீது அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா வரல மக்களே. தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் 3 மாவட்டத்துல தான் அவர் வந்து இப்ப வந்து அவரோட வேலைய பார்த்திருக்காரு. இன்னும் கரூர் சைடெல்லாம் வந்தாரு அப்டின்னா, இன்னும் பல விஷயங்கள் கண்டுபிடிப்பாரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்டின்னு தான் சொல்லணும். இதே மாரியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அ ஆட்சி வந்து ஊழல் இல்லாத ஆட்சி, பிளஸ் இதுவரைக்கும் நடந்திருக்க ஊழல்கள் எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்டின்றது தான் மக்களோட விருப்பமா இருக்கு. இத பண்ணுவாரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் பார்க்குறேன். பாய்.